சப்தகிகள்ல மூத்தவங்க ஆளு பிராமி. அவங்களோட வரலாறை பத்தி சொல்லுங்க. அவங்க யாரு, எந்த தெய்வத்துல இருந்து அவங்க உருவானாங்க? உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டங்களை ஆட்சி செய்யக்கூடியவர். ஓகே. நர்வ்ஸ் வீக்னஸ், நரம்பு தோல் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பிராமிய வழிபாடு செய்யறது மிக மிக உத்தமம். உடம்பு பிரச்சனை கூட, உடம்புல இருக்க நரம்பு பிரச்சனை கூட பிராமிய வழிபாடு. ஆமா, கண்ணு தெரியல, சில பேருக்கு கால் பிடிச்சுக்குது, கை திடீர்னு பிடிச்சு, இந்த வெயின்ல இருந்து நரம்பு சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா பிராமிய தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த பிராமி கன்னி தெய்வத்தை, இந்த கன்னி சப்தமாதால ரொம்ப முக்கியமான முதல் பிராமி, அந்த கன்னியோட வழிபாட்டுக்கு எந்த பூ வச்சு வழிபடணும்? சில பேருக்கு சொல்ல சரஸ்வதினா வந்துட்டு வெள்ளை தாமரை கொண்டு போகணும் அப்படி சொல்லுவாங்க, தாழம்பூ கொண்டு போகணும் அப்படின்னு சில தெய்வங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த பிராமி கன்னி தெய்வத்துக்கு எந்த மலர் வச்சு நம்ம வழிபடணும்? அம்பாளுங்க இந்த கன்னிகள் ஒரு சில கோவில தெக்க பார்த்த மாதிரியும் ஒரு சில கோவில வடக்கு பார்த்த மாதிரியும். இவங்களுக்கு நம்ம தீபம் ஏத்துறது அப்படின்றது தெக்க பார்த்து ஏற்காம வடக்கு பார்த்து ஏத்தலாம், இல்ல கிழக்கு பார்த்து ஏத்தலாம். அதுதான் பெஸ்ட். வடக்கு சப்த கன்னிகள்ல மூத்தவங்க பிராமி. பிராமினா யாரு, அவங்கள எப்படி வழிபடணும், அவங்களோட வழிபாட்டு முறைகள், அவங்க எங்கெங்க இருப்பாங்க, எந்தெந்த கோவில்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். சப்த கன்னிகள்ல மூத்தவங்க ஆளு பிராமி. அவங்களோட வரலாறை பத்தி சொல்லுங்க. அவங்க யாரு, எந்த தெய்வத்துல இருந்து அவங்க உருவானாங்க? அதாவது பிராமின்னு சொல்லும் போதே பிரம்மின்ற ஒரு மூலிகையும் நம்மளுக்கு வரும். ஞாபக சக்திக்குன்னா பிரம்மி லிக்விட் குடிங்க அப்படின்னு சொல்றது வரும். ஃப்ளவர் மெடிசன்ல பிரம்மினே ஒரு ஃப்ளவர் மெடிசன் இருக்கு. அந்த மெடிசன் குடிக்கும்போது ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். முதல்ல சப்த மாதாக்கள் அப்படின்றது சிவனாலயத்துலதான் இருப்பாங்க இல்லையா? தனித்து ஒரு ஆலமரமோ இல்ல அரச மரத்துக்கு கீழே 7 கல்லா இருப்பாங்க. சோ பிரம்மனுடைய சக்தி, சரஸ்வதியுடைய பரிபூரண ஆசை பெற்றவள் இந்த பிராமி. இந்த பிராமி பாத்தீங்கன்னா 4 கரங்களோட அன்னப்பறவை மேல அமர்ந்திருப்பா. 4 கை இருக்கும். ஆமா, 4 கையோட அன்னப்பறவை மேல உட்கார்ந்துருக்குவா. ஸ்படிக மாலைய கையில வச்சிருப்பா. வெண்ணிற ஸ்படிகம்னா அந்த வெள்ளை கலர் அந்த ஸ்படிக மாலைய கையில வச்சிருப்பா. வெள்ளை கலர் ஆடை அணிஞ்சிருப்பா. சாந்த சொரூப ரூபமா ஞானங்கள் நிறைந்தவளா உட்கார்ந்துருப்பா. இந்த பிராமிய பாத்தீங்கன்னாக்கா என்னென்னத்துக்கு வழிபாடு பண்ணலாம். இப்ப கல்வி அப்படின்னாலே நம்ம சரஸ்வதியை கும்பிடுவோம். சரஸ்வதியோட குருவான ஹயகிரிவரை கும்பிடுவோம். நரசிம்மரை வழிபாடு பண்ணுவாங்க. நவகிரகத்துல புதன் பகவான வழிபாடு செய்வாங்க. அப்போ கல்வியில கிரகிக்கும் சக்தி, ஞாபக சக்தி, கலைகள் எல்லாம். நான் இப்ப ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுக்க போறேன், இல்ல நான் ஒரு குக்கிங் கோர்ஸ் எடுக்க போறேன், இல்ல நான் பிள்ளைய டியூஷன்ல சேர்க்க போறேன். ஒரு கலையை ஆரம்பிக்க பிராமிய வணங்குனா எல்லா தெய்வமும் சரண்டணும். ஓகே. ஒரு விஷயம் பண்ண போறோம்னா கன்னிகள்ல இந்த பிராமியை வணங்கணும். படிப்பா இருக்கட்டும், கலை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாவும் இருக்கட்டும். கலைனா அது படிப்பு, நடனம், எந்த விஷயம், ஒரு மியூசிக் கத்துக்கிறேன், ஒரு டான்ஸ் கத்துக்கிறேன், குரு மூலியமா கத்துக்கக்கூடிய அனைத்துக்கும் பிராமி தான் ஃபர்ஸ்ட். இந்த பிராமி பாத்தீங்கன்னாக்கா முதல்ல நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டங்களை ஆட்சி செய்யக்கூடியவர். ஓகே. நர்வ்ஸ் வீக்னஸ், நரம்பு தோல் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பிராமிய வழிபாடு செய்யறது மிக மிக உத்தமம். உடம்பு பிரச்சனை கூட, உடம்புல இருக்க நரம்பு பிரச்சனை கூட பிராமிய வழிபாடு. ஆமா, கண்ணு தெரியல, சில பேருக்கு கால் பிடிச்சுக்குது, கை திடீர்னு பிடிச்சு, இந்த வெயின்ல இருந்து நரம்பு சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா பிராமிய தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பிராமி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா பிரம்மான்ற போது நவகிரகத்துல நம்ம குருவை சொல்லுவோம். ஒரு விஷயத்த ஆக்கல், ஒரு விஷயத்த தொடங்குதல் அப்படிங்கிறது. அப்ப இந்த பிராமிய நம்ம ஒரு விஷயம் கம்பெனி தொடங்க போறோம், எஜுகேஷன் சார்ந்த விஷயம், ஒரு டீச்சிங் சார்ந்த விஷயத்துக்கு கூட இவ்வளவு வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பா இருக்கும். பிராமிங்கிற இந்த தெய்வம் நவகிரகத்துல யார வணங்கணும்? இவங்களை வழிபடணும்னா நம்ம நவகிரகத்துல யார வணங்கணும்? இவங்க யாரா இருப்பாங்க? நவகிரகத்துல குருவுடைய முழு பலன் பெற்றவள் பிராமி. நீங்க இப்ப நம்ம குழந்தை இருக்கு அப்படின்னாக்கா நம்ம கிட்ட ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து உங்க அம்மாவை இதை செய்ய சொல்லு, உங்க அப்பாவை இதை செய்ய சொல்லுன்னா அந்த குழந்தை சொல்லும் போது நம்ம ஒரு 2 நிமிஷம் யோசிப்போம் என்ன செய்யலான்ட்டு.
அதே போலதான் ஒருத்தருக்கு குருனால ஒரு பிரச்சனை, கல்வி இல்லை, ஞானம் இல்லை, ஞாபக மருதி அதிகமா இருக்கு, என்னுடைய தகுதிக்கேற்ற ஒரு பேர் இல்லை, புகழ் இல்லை அப்படின்னு சொல்றவங்க நிறைய ஹையர் இந்த படிப்புல வந்து எக்ஸாமினேஷன் எழுத முடியாம இருக்கு, டிஎன்எஸ்சி குரூப் எக்ஸாம் எழுத முடியாம இருக்கு, படிப்பு அப்படின்னு மொத்தத்துக்கும் சரி தான் திறமையை வந்து உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னா பிராமிய வழிபாடு செய்யலாம். அத நவகிரகத்துல குருவுடைய ஆதிக்கம், குருவை நம்ம நேரா போய் தட்சிணாமூர்த்தியா கும்பிடலாம், திருஆலங்குடியில போய் குருவா போய் வழிபாடு செய்யலாம், ஓகே. பட் ஆனா பிராமிய கும்பிடும் போது குருவே ஆசீர்வாதம் கொடுத்துருவார். பிராமிங்கிற கன்னி தெய்வம் வந்துட்டு எந்த தெய்வ சக்தியை சார்ந்தவங்க? இவங்களுக்கு இந்த தெய்வத்தோட சக்தி இருக்குன்னா எந்த தெய்வத்தோட சக்தி? இவன் வந்து பிரம்மாவிட்ட இருந்து உள்ள வந்தவன், மறைமுகமா சரஸ்வதியோட சக்தி பெற்றவன். அதாவது சாந்த ஸ்வரூபி. இவ 7 பேர் உக்கிரமானவனா, இவளோட உக்கிரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தை நல்லா தெளிவா வரணும் அப்படிங்கறதுலதான் இவளோட கண்டிப்புத்தனமான இருக்கும். ஒரு குரு ஒரு சிஷ்யன் கிட்ட எப்படி பழகுவாங்க அந்த மாதிரி இருக்கும். இவளோட கோபம் வந்து ரொம்ப அழிக்கிற மாதிரி இருக்காது, உச்சகட்ட கோபமெல்லாம் இவ செல்ல மாட்டா. ஏன்னா அவன் ஞானம் நிறைந்தவள், எந்த இடத்துக்கு எப்படி செய்யணும்ன்றது. நிறைய சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிராமிய வழிபாடு ஒரு 2 நிமிஷம் 48 செகண்ட் அங்க போய் 2 நிமிஷம் தியானம் இருக்க சொல்லுங்க. அவங்களோட மைண்ட் எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது அவங்க உணர்வாங்க. இந்த பிராமி கன்னி தெய்வத்தை, இந்த கன்னி சப்தமாதால ரொம்ப முக்கியமான முதல் பிராமி, அந்த கன்னியோட வழிபாட்டுக்கு எந்த பூ வச்சு வழிபடணும்? சில பேருக்கு சரஸ்வதினா வந்துட்டு வெள்ளை தாமரை கொண்டு போகணும் அப்படி சொல்லுவாங்க, தாழம்பூ கொண்டு போகணும் அப்படின்னு சில தெய்வங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த பிராமி கன்னி தெய்வத்துக்கு எந்த மலர் வச்சு நம்ம வழிபடணும்? இவளோட வழிபாடு நந்தியாவட்ட பூ வைக்கலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும். முல்லைக்கு அந்த முல்லையை வச்சு வான் கூப்பிட்டாலே வந்து நிக்குவா. ஆனா நீங்க நார்மலாவே முல்லைப்பூ எடுத்துட்டு போய் பிராமி கிட்ட வச்சுட்டு ஒரு விளக்கேத்தி கும்பிட்டு பாருங்க, யாரோ ஒருத்தர் நம்ம கூட நிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உபாசனையில இருக்கக்கூடியவங்க, தெய்வ ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடியவங்க, ஹீலிங்ல இருக்கக்கூடியவங்க, இவங்களாம் வந்து இவங்களை பார்க்கலாம். இவங்களை வந்து நம்ம ஏஞ்சல்ஸ்னு சொல்லலாம். உணர முடியும்னு சொல்றீங்க, நல்லா உணர இருக்க மாதிரி உணர முடியும். முல்லைன்னா அந்த அரும்பரும்பா இருக்குமே, முல்லைப்பூ. சில பேருக்கு ஜாதி பூ தெரியாது, ஜாதி பூன்னு சொல்லுவாங்க சில பேரு. சில பேர் முல்லைப்பூ. முல்லையிலே வந்து பாத்தீங்கன்னா மல்லி மாதிரி சின்னதா வெள்ளையா வெள்ளை முல்லை ஒண்ணு வரும். இது வந்து நம்ம தட்சிணாமூர்த்திக்கு வைப்போம் தெரியுமா, ஒரு லைட் பிங்க் ஜாதி மல்லி, அந்த வெள்ளை முல்லை, இந்த ரெண்டுமே வைக்கலாம். பிராமி கன்னி மாதாவை, கன்னி தெய்வத்தை வணங்குறதுக்கு எந்த மாதிரி தீபம் ஏத்தணும்? சில பேருக்கு தெரியாது, தீபம் எந்த திசையில ஏத்தணும் தெரியாது, எந்த பக்கம். நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், தீபம் ஏத்தனா கிழக்கு பக்கம் பார்த்து தீபம் ஏத்தணும்னு சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு கன்னிகளுக்கும் ஒவ்வொரு திசை இருக்கும். இந்த கன்னிக்கு இந்த பக்கம் தான் ஏத்தணும், இந்த கன்னிக்கு இந்த இதுதான் செய்யணும் அப்படின்ற சில வழிமுறைகள் இருக்கும். பிராமி கன்னி தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த திசையை பார்த்து என்ன மாதிரி தீபம் ஏத்தி வழிபடணும்? அதாவது சப்த கன்னிகள் பார்க்கும்போது நவகிரகங்கள் பாத்தீங்கன்னா 8 திக்கு இருக்கும். ஆமா, இவங்க வந்து ஒரே தோரணையா வடக்க பார்த்த மாதிரி இருப்பாங்க. வடக்க பார்த்து. ஆமா, ஏன்னா எல்லாரும் கிழக்க பார்த்துதான் ஏத்துறாங்க. நம்ம நிறைய விஷயம் நிறைய பேர்கிட்ட கேட்ட வரைக்குமே கிழக்குன்னு தான் சொல்றாங்க. இப்ப கன்னி தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் வந்து வடக்கு பார்த்துதான் வந்து தீபம் ஏத்தணுமா? அம்பாளுங்க வந்து இந்த கன்னிகள் வந்து ஒரு சில கோவில தெக்க பார்த்த மாதிரியும் ஒரு சில கோவில வடக்கு பார்த்த மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம தீபம் ஏத்துறது அப்படின்றது தெக்க பார்த்து ஏற்காம வடக்கு பார்த்து ஏத்தலாம், இல்ல கிழக்கு பார்த்து ஏத்தலாம். அதுதான் பெஸ்ட், வடக்கு கிழக்கு. ஆமா, அதுலயும் இந்த பிராமிக்குன்னு ஏத்தும் போது பாத்தீங்கன்னாக்கா நல்ல பஞ்சகவ்ய விளக்கு, பசுஞ்சாணத்துல கொஞ்சம் பால், தயிர், பால், தயிர், நெய், வெண்ணெய், கொஞ்சோண்டு கோமியம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அகல் மாதிரி செஞ்சு அதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்றது வந்து மா இலை. இந்த மா இலையில கவர் பண்ணி அதுக்குள்ள நெய்யை ஊத்தி தீபம் ஏத்தணும். பஞ்சகவ்ய விளக்கு. அது வந்துட்டு மாட்டோட சாணம். ஆமா, மாட்டோடைய சாணத்துல சாணம், அதாவது பசுடைய 5 பொருள், பால், தயிர், வெண்ணெய், கோமியம், சாணம், இது எல்லாத்தையும் போட்டு இதை மொத்த பேஸ் வந்து சாணம், அதுல இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு அதை வந்து ஒரு செஞ்சு விக்கிறாங்களா? செஞ்சு விக்கிறாங்க. நம்மளுடைய நிறுவனத்திலே செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும். ஒரு வீட்டுல வந்து ஒரு ஹோமம் பண்ண முடியாதவங்க 48 விளக்கு, அதுலயும் வந்து அவங்க ஜாதகப்படியான உருவேற்றப்பட்ட நெய், இதுவே நம்ம பேக்கேஜ் கொடுக்குறோம். 48 நாள் அவங்க ஏத்தும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் போயிடும். அதுல இந்த சப்த கன்னியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராமிக்கு வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்க பசு மா இலை இருக்கு பாருங்க, மா இலைக்கு மேல வச்சு அதுக்கு உள்ள ஒரு சின்ன பிட்டு மா இலையை போட்டுடணும்.
போட்டுட்டு தீபம் ஏற்றணும். அது எரிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. அந்த அந்த தீபம் ஏத்துறது வந்து பிராமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஓகே ஓகே. அவளை வர வைக்கணும் அப்படின்னா நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க, இந்த தேவதை வரத்துக்கு என்ன செய்யணும், இந்த மந்திரம் போடணுமா, அந்த மந்திரம். இவளை வந்து மா இலைக்கு வசியம் பண்ணிடலாம். மா இலையை வச்சு பிராமியை வசியம் பண்ணிடலாம். ஓகே. அந்த பிராமி கன்னி தெய்வத்துக்கு வந்துட்டு என்ன பழம் பிடிக்கும், என்ன ஃப்ரூட்ஸ்? ஏன்னா சில பேர் விநாயகர்னு எடுத்தா விழாம்பழம் வைப்போம், சில கடவுளுக்கு வந்து மாம்பழம் வைக்கணும்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு மாங்காய் வைப்போம், பிடிச்ச மாதிரி சில பழங்கள் இருக்கும். இந்த பிராமி கன்னி தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பழம் வச்சு நம்ம வழிபடணும்? ராஜக்கனி, எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் வச்சு வழிபாடு செஞ்சு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கலாம். பிராமிக்கான காயத்ரி மந்திரம் என்ன? ஒவ்வொரு கன்னி தெய்வத்துக்கும் ஒவ்வொரு காயத்ரி மந்திரம் இருக்கும். இந்த முதல் சப்த கன்னிகள்ல முதலா இருக்கிற பிராமிக்கு வந்துட்டு என்ன காயத்ரி மந்திரம் இருக்கு? ஓம் பிரம்ம சக்தியே வித்மகே தேவநாதாய தீமகி தன்னோ பிராமி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை அவ முன்னாடி வச்சு இந்த மாயில தீபத்தை போட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு 21 முறை சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்து அந்த நிமிடத்திலிருந்து அந்த கன்னி இவங்களுக்கு தாயா மாறிடும். ஓகே. இந்த மந்திரத்தை சொல்லி ராஜகனி வச்சு அவங்கள வழிபட்டா வந்து அவங்க நினைக்கிற காரியம் எல்லாம் வெற்றி பெறும். ஆமா. ஏன்னா சப்த கன்னிகள் வந்து வீட்டுல வச்சு வழிபாடு பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு வாசல்ல, பால்கனியில, இல்லைனாக்கா தோப்புல அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள வந்து எலுமிச்சம்பழத்துல ஆவாகனம் பண்ணி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போகலாம். ஓகே. வச்சு வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும். ஓகே. இது போல எல்லா கன்னிகளும் எப்படி வழிபடணுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.